श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। இந்த பதிவிலேருந்து பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் அந்த ரெண்டுத்தையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய பகவத்கீதா கிளாஸில் நம்ம முதல்ல 9வது அத்தியாயத்துலேருந்து 18 அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் முடிஞ்ச மட்டும் நம்மளோட எட்டின நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு அதை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இதில் பெருமாள் இந்த பகவத்கீதைன்ற இந்த ஸ்லோகத்தை, இந்த அமுதத்தை 3 பாகமாக பிரிச்சுக்கின்றார். முதல் 6 அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகங்களை பற்றி சொல்கிறது. அதாவது கர்மா செய்ய வேண்டியது அவசியம், இதில் எந்த மாறுதலும் இல்லை, இதில் யாரும் என்ன பண்ண முடியாது, நழுவிட முடியாது. கர்மாவை செய்தாதான் ஞானம் வரும், ஞானம் வந்தாதான் பக்தி கிடைக்கும், பக்தி வந்தால் தான் செய்கிற கர்மாவை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தோணும். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்படின்றதுனால கர்மா செய்யறதுனால இருக்கிற நல்லதும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களும், கர்மாவை தொடர்ந்து செய்யறதுனால அதன் அடிப்படையில் விளையக்கூடிய ஞானமும், அந்த ஞானம் எது எல்லாத்தையும் சிறப்பாக செய்து தரும் அப்படின்றதையும் இந்த முதல் 6 அத்தியாயத்தில் நல்ல விளக்கமாக பெருமாள் சொல்லியிருக்கார். அதை நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த கர்மா செய்யறதுக்குன்னு சொன்னால் முக்கியமானது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு 2 சென்டென்ஸில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னா இப்போது நம்ம ஆற்றுல தினப்படிக்கு நம்ம பசங்களுக்கு தளி பண்ணி போட்டு சாதம் தயார் பண்ணி கொடுத்து பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்பணும். அப்புறம் பெருமாள் சந்திக்கு பெருமாளுக்கு போகணுன்ற பெருமாள் ஆகாரமெல்லாம் தயார் பண்ணி பெருமாள் சந்தி தொடச்சி கோலம் போட்டு பெருமாளுக்கு திருவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கியிருந்தால் அதை சுத்தம் பண்ணி பெருமாளுக்கு அதை சாத்தி, அப்படின்னா அதுபோல் இருக்கிற விஷயங்கள்லாம் கர்மாவில் உட்பட்டது. அது இல்லாமல் நம்மளோட ரோலுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அதாவது இயற்கையாகவே உளவியல் அடிப்படையில் சில வேலைகளை நம்ம செய்யணும். அதுன்னு சொன்னால் என்ன, ரோல் டிஃபைனிங் அப்படின்னு பேர். இந்த ரோல் டிஃபைனிங்னு சொன்னால் நமக்கு எந்த ரோலு, கார்த்தாலேருந்து நம்ம பசங்களுக்கு அம்மா, கொஞ்ச நாள் கழித்து பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அடியார். அடுத்தது அப்புறம் நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம மகள், மாமியார் மாமனார் இருந்தால் அவளுக்கு மனாட்டு பெண், இப்படின்னு சொல்லி நம்மளோட ரோல்ன்றதை மாற்றாத செய்யணும். அதுவே நம்ம அப்பாவுக்கு மகளாக இருந்தால் தந்தையின் மகள், அவளுக்கு செய்யக்கூடிய சர்வீஸோட வேல்யூ வேறு. ஒரு அம்மாவுக்கு மகள் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் இருக்கே அதனோட வேல்யூவே வேறு. ஏன்னா அம்மாவுக்கு செய்யக்கூடிய சர்வீஸுக்கு எவ்வளோ செய்தாலும் அது போராது, அவளுக்கு நம்ம கடைசி நாள் வரைக்கும் கடன்பட்டு தான் இருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு மிஞ்சும். அதனால் அதில் எல்லாத்துலேயும் இந்த கர்மாவை பற்றி பேச சொன்னால் கூட அதில் ஈடுபாட்டோடு செய்யணும். நம்மளுக்கு இந்த வேலை பிடிக்கிறது பிடிக்கல அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த கர்மாவை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு காஸ்டியூம் உண்டு இல்லைவா. எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் என்ன போட்டுக்கணும், நம்ம போட்டிருக்க உடை ஆடை அணிகலன் அங்கி இருக்கே அதுலேயும் வித்தியாசம் இல்லாத அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ ஒரு ராஜா வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் நடிக்கணும்னு சொன்னால் அவன் ஈ ஷுட் நாட் கோ இன் ரேக்ஸ். இல்லை, அழுக்கு துணி கிழிச்சல்து அதெல்லாம் போட்டுன்னு போகக்கூடாது. முதல்ல ராஜாவோட நடையே சிறப்பாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். என்ன பண்ணணும், ஏறு போல் இருக்கணும், பீடு நடை போடணும், அப்படிலாம் இருக்கணும். சிங்கம் போல் நடந்து வரணும். அப்படின்னா அந்த மாதிரி ராஜா வேஷம் போட்டாச்சுன்னா அந்த வேஷத்துக்கு தக்கின எல்லா வேலையும் சிறப்பாக செய்யணும். நம்மளுக்கு அதில் பிடித்தம் இருந்தாலும் பிடிப்பம் இல்லாட்டும், அதாவது விருப்பப்பட்டு செய்தாலும் விருப்பமே இல்லை, ஆனால் அந்த ரோல் ஹஸ் பீன் அலாட்டட் டு யூ, யூ ஆர் சப்போஸ் டு என்ன அந்த ரோலை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்.
அது மாதிரி அதில் ஈடுபாடோடு செய்யணும். முதல்ல ஈடுபாடோடு செய்யறதுக்கு கற்றுக்கணும். அப்புறம் ஈடுபாடோடு செய்கிறோம், நன்னா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நன்னா பண்ண துவங்கிட்டோம், வி ஹவ் காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வி ஆர் கண்டினியூ டு டூ தட் அப்படின்னு சொன்னால், அந்த நாள் வரத்துக்கு முன்னாடியே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லிடணும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு பகவத் பிரீத்தியர்த்தம் தான். இதில் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு என்ன தேவைன்றதை பற்றி அங்கே ஒரு கேள்வியே எழப்போகிறதில்லை. அதனால் கர்மாவை தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னால், அந்த கர்மாவை பண்ணால் தான் முதல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சரீரத்தில் அதுக்குண்டான ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கர்மா பண்ணணும்னு சொன்னால் சரீரத்தில் இருக்க எல்லா அவயவங்களும் பணி செய்யணும். என்ன நடந்து போனால் தான் கடைக்கு போய் பூ பழமெல்லாம் வாங்கிட்டு வர முடியும். கை நன்னா வேலை செய்தால் தான் பெருமாள் சந்தியை தொடச்சி கோலம் போட்டு பெருமாளுக்கு திருவிளக்கு ஏற்றி அப்புறம் இந்த பழம் கடைக்கு போய் வாழ்ந்த பழத்தெல்லாம் பெருமாள் சந்தியில் சமர்ப்பிக்க முடியும். அப்புறம் கை காலெலாம் நன்னா இருந்து சிறப்பாக அது என்ன தெரியுமா, உடல் உறுப்புகள் உள்ளே இருக்கிறதோ வெளியில் இருக்கிறதோ எல்லாம் நன்னா வேலை செய்யாதான் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், தளிகையெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு ஆகாரத்தை தயார் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியும். அதனால் கர்மா பண்ணணும், கர்மாவை விடாது செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடல் உறுப்புகள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கே, உள்ளுக்குள்ளே அல்லது வெளியில் ரெண்டுமே சிறப்பாக பணி செய்ய வேண்டும். அப்பொழுது தான் கர்மாவை சிறப்பாக என்ன தெரியுமா விடாத செய்ய முடியும். ஆனால் அதுவே ஞான யோகம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். கர்ம யோகம் ஞான யோகம் ரெண்டுத்தையும் முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டனால ஞான யோகம் செய்யணும்னு சொன்னால் முதல்ல என்ன இருக்கணும், எல்லா புற உறுப்புகள் செய்கிற எப்படி வேடி பார்த்துட்டுருக்குதே அந்த வேலையெல்லாம் நிறுத்தி விடணும். முதல்ல பேசுகிறத குறைக்கணும். அப்புறம் நடை உடை பாவனையில் செய்யக்கூடிய சில சேட்டிதங்கள்லாம் நிறுத்தி ஆகணும். கண்ணால் பார்த்துட்டே இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடின்னு அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய சில செய்திகளை சில செயல்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். கர்மா செய்யறதுக்கு சரீர அவயவங்கள் உறுப்புகள் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும். அதுக்கு நேர்மாறாக ஞானம் விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெளியில் இருக்கிற இந்த உறுப்புகள்லாம் வேலை செய்கிறது அதெல்லாம் கணிசமான அளவுக்கு என்ன பண்ணும், குறைஞ்சாதான் ஞானமே மேலே விருத்தியாகும். ஞானம் விருத்தியானால் தான் பக்தி பிறக்கும். அதனால தான் பக்தி பிறக்கணும். பக்தி பிறத்தால் தான் அதுக்கு மேலே உள்ள செயல்களை நம்ம சிறப்பாகவும் அதில் ஒரு கமிட்மெண்ட்டோடு அந்த வேலையை செய்ய முடியும். அப்படின்றதுனால தான் நம்ம முதல்ல பக்தி யோகத்தை பார்த்தோம். பக்தி யோகத்துலேருந்து ஆரம்பித்து 6, 7 விட்டுட்டு 9, 10லேருந்து பக்தி யோகம் எப்படி பண்ணணும், அதனால் என்ன நம்மளுக்கு வரைமுறை வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் வி கேன் அதை வளர்த்துக்க முடியும், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வி கேன் ரீச் அவுட், எதெல்லாம் நம்மளுக்கு சேரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை விதமான நன்மைகள் நம்மை சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் 9வது அத்தியாயத்திலேருந்து வரிசையாக நம்ம பார்த்துன்னு வந்தோம் இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போ 7, 8 2வது முதல் ஷட்கம் 1 to 6 கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லின்னு இருக்குது. அதுக்கப்புறம் 7லேருந்து 12 வரைக்கும் பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறது. பக்தி எப்படி செய்கிறது, எதை செய்கிறது, எப்படி செய்தால் அதுலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் 7வது அத்தியாயத்துலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும். ஆனால் இந்த 7வது அத்தியாயத்தில் எப்படி பக்தி செய்யணும், அதில் பெருமாளுக்கும் நம்மளுக்கு என்ன கனெக்ஷனு, ஏன் இதை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ நம்ம என்ன செய்யலாம், 7வது அத்தியாயத்தையும் பரமாத்மாவை எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம 8வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம யார், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் எங்கேருந்து வந்தது, அதற்கு என்ன கடப்பாடு இருக்குது, அது எந்த கடமைகளை விடாது செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்வது அவசியமானது அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டாதான் நம்ம பண்ண வேண்டியது பக்தி தான் அப்படின்றது மனசில் தெளிவாக வரும். அதுக்கப்புறம் கர்மயோகத்தை விடாமல் சிறப்பாக செய்துன்னு இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யணும், இந்த கர்மத்தை செய்யறதுனால அதன் அடிப்படையில் விளையக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சரணாகதின்றது அத்தியாவசியமானது. அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டின்ற மாதிரி டெர்லிக்ஷன் ஆஃப் த மைண்ட், அனேபிள் டு திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறதுனால அது அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்காம பெருமாளுண்ட சரணாகதி பண்ணணும்னு சொன்னால் மனது தூய்மையாக இருக்கணும். சரணாகதி பண்ணிட்ட பிறகு
முதல்ல என்ன செய்யணும்? சரணாகதிக்கு அனுகுணமாக இருக்கிறது என்ன? பெருமாளுக்கு சேவிக்கிறது எல்லாம், அது என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்து பெருமாள்கிட்ட பக்தி கிடைக்கணும். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணால் தான் அன்றாட வாழ்வியல் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நம்மளோட வேலைகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்தி கொள்ள முடியும் அப்படின்றத புரிஞ்சுட்டு பக்தி யோகத்தை செய்யணும். ஆனால் பக்தி யோகத்தை செய்தும் பொழுதே தினமும் இறைவனை பற்றி பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் என்னெல்லாம் பண்ணுவார், எப்படி பண்ணின்னு இருப்பார்னு எப்படியோ நம்மளுக்கு 2 வார்த்தை 2 சென்டென்ஸு காதில் விழுந்திருந்தா அதை பற்றி யோசித்து அதன் அடிப்படையில் மேலும் மேலும் இறைவனிடம் நம்ம என்ன பண்ணோம்? அருகாமையில் இருப்பது போன்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் 1 to 6 முதல் 1வது அத்தியாயத்துலேருந்து 6 அத்தியாயம் வரைக்கும் கர்ம யோகத்தை பற்றியும் எப்படி செய்யறது, பக்தி யோகத்தை பற்றி எப்படி செய்யணும், அதுலேருந்து என்ன நம்மளுக்கு என்ன சிறப்பான பயன்கள் கிட்டும் அது காட்டித்தரோம். 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகத்துக்கு எப்படி பண்ணுறது, அதுக்கு அனுகுணமான இருக்கிற குணாதிசயங்கள் யாவை, அதை எங்கனும் சீர்தூக்கி பார்த்து நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பக்தி யோகத்தில், அதாவது 6லேருந்து 12 வரைக்கும். அதில் இந்த நாம் யார், இந்த சரீரத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது சத்து சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அச்சித்து தத்துவம் என்ன, இந்த தெருவில் போகிற சாமானெல்லாம் பார்க்குறது, வீட்டில் இருக்குது ஜன்னக்கதவு, அப்புறம் அது மாதிரி தினப்படியில் ஒரு விதமான நல்ல செய்திகளை விட்டு கொடுக்க முடியாது இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு செய்தியை காட்டும் அப்படின்னா அதுபோல நிகழ்ச்சிகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மேலும் சிறப்பாக சிறப்பு பயணத்தை நோக்கி சிறப்பாக நடைபோடுவது என்ன, அது பக்தி யோகம். 7லேருந்து 12 வரைக்கும். அதில் நம்ம இதை வளர்த்துக்கணும், இந்த அபிப்பிராயத்தை வளர்த்துக்கணும். அப்படின்னா என்னது? பக்தி செய்யணும் அப்படின்றது அபிப்பிராயம். ஆனால் அந்த பக்தி பண்ணணுன்ற அபிப்பிராயத்துக்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் பண்ணணும். அந்த ஞான யோகமும் கர்மயோகம் பண்ணுறதுக்காக வேண்டி நம்மளுக்கு நம்ம யார், பெருமாளுக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு, பெருமாளுடைய சரீரத்தில் நம்ம இந்த ஜீவாத்மா ஒரு அங்கம். இந்த ஜீவாத்மா அவசியம் என்ன பண்ணணும்? பெருமாள்கிட்ட உனக்கு நான் அடிமை, தொத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியசிய பிருத்திய அப்படின்றத அடியார்க்கடியன் தொண்டருக்கு தொண்டன் அப்படின்னு இந்த உண்மையை மனசளவில் புரிஞ்சிட்டு அது மேலே இந்த என்ன சரணாகதி பண்ணுறதோ பக்தி யோகம் பண்ணுறதோ எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அது எண்ண ஓட்டங்களை அதன் அடிப்படையில் வளர்த்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளுக்கு காட்டித்தரும். நம்ம பெருமாள் கீழே என்ன குடி, அவன் அடிமை அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு நம்மளும் தயாராக காத்துருக்கணும். கண்டிப்பாக சொல்லணும். இது பெருமாள் காது கொடுத்து வாங்கிறாருன்னா அதுக்கு மேலே அது மேலும் சிறப்பு வாய்ந்தது அவசியம். இது என்ன பண்ணோம்? நம்மளுக்கு நற்பயன்களை ஈட்டித்தரும். இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் உட்பொருள் இருக்கோ அது என்ன, மனம், பஞ்சேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5 அப்படின்னா அது இங்கே கீழே கழட்டி வச்சா அது பாட்டுக்கு பத்திரமா இருக்கும். ஏன்னா இந்த பிரியம்பள் சொல்கிறோம் இல்லையா, 8வது அத்தியாயத்துக்கோ 7வது அத்தியாயத்துக்கோ 2த்துக்கும் சொல்லணும். அதனால் இந்த அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தா 7வது அத்தியாயத்தை முதல்ல பார்த்துட்டு அதனுடைய முடிவு, அதனுடைய ஒரு தொடர்பு, அந்த தொடர்பு 8வது அத்தியாயத்தில் எங்கே கொண்டு போய் கொடுக்கறது, அது எப்படி நம்மளுக்கு பக்தியை வளர்த்து கொடுக்கும், அதற்கு அடிப்படையான காரணங்கள் யாவை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த அடுத்த அத்தியாயத்தை பற்றி படிக்கிறத மனசில் வாங்கிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு அத்தியாவசியமான விஷயம். இதை தெரிஞ்சிருந்தால் தான் 7, 8, 2 அத்தியாயத்தையும் நம்ம சிறப்பாக கவனித்து கொள்ள முடியும், கவனத்தில் கொள்ள முடியும், கனத்திலும் அமைத்து கொள்ள முடியும். நம்ம இந்த அத்தியாயத்தில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், முதல்ல நம்ம யார், நமக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு, அந்த தொடர்பில் எப்படி அதை விடாமல் தொடர்ந்து அதை என்ன பண்ணியிருக்கணும், அதை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். கர்மயோகம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சரீரம் அதுக்கு நிறைய ஒத்துழைக்கணும். தியான யோகம், ஞானம் மிளிர்ந்து அதில் யோகம் பண்ணணும்னு கேட்டால் இப்போ இந்த கரணிகள் இருக்கே, அந்த ஃபேக்டர்ஸ், கை கால் அப்படின்னா இந்த உடல் உறுப்புகள்லாம் வேலை செய்கிறத நிறுத்தி அமைதியாக உள்ளுணர்வுகளை வளர்த்து கொண்டு இன்ட்ராஸ்பெக்ஷன்
அப்படின்னு தன்னைத்தானே வினவிக் கொள்ளுதல் அப்படின்ற அந்த அடிப்படையில் அதெல்லாம் முயற்சி செய்தால் தான் கர்மா யோகம் முடிச்சிட்டா ஞான யோகம் சித்திக்கும். ஞானம் வரும் முதல் நாளன்னைக்கே வராது. அது போல் பழக்கப்படுத்திக்கணும். கர்ம யோகம்ன்றது கர்மாவை விடாது செய்யணும். உன்னுடைய ரோல் என்னவோ இப்போ சென்ற இதில் சொன்ன மாதிரி ரோல் டிஃபைனிங்க்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வர்ணாசிரமத்துக்கு தக்கவாறு எந்த விதமான செயல்களை செய்ய வேண்டும் என்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிர்ணயம் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோல் எல்லாம் நம்ம விடாது செய்யணும். இது நான் செய்ய மாட்டேன் பாக்கியோட வேலை செய்வோம்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இங்கே என்ன கிடையாது, இடம் கிடையாது. சாஸ்திரத்தில் உட்பட்டது, சாஸ்திரத்துக்கு அதை அடிப்படையாக கொண்டு அதில் நமக்குன்னு விதிக்கப்பட்ட நம்ம வர்ணாசிரமத்துக்கு தக்கவாறு இருக்கக்கூடிய செயல்களை கர்மாவை விடாது செய்ய வேண்டும். கர்மாவை விடாது செய்தாலே அதில் ஞானம் பிறக்கும் தான். அந்த ஞானம் பிறந்து அந்த ஞான யோகத்தை எல்லாம் பற்றி தொடர்ந்து பார்த்துன்னு வரும்பொழுது அப்பொழுது அந்த ஞான யோகத்தில் இருக்கிற செய்திகளையும் அங்கே இருக்கிற ஸ்லோகங்களையும் நம்ம என்ன படுத்திக்கலாம், எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு தடவையும் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை அந்த கர்மாவை பிழையில்லாமல் பிசகில்லாமல் செய்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்து கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டோம். அதே மாதிரி எந்த யோகம் அதாவது இந்த கர்மாவை தெரிஞ்ச பிறகு ஞானம் நம்மளுக்கு எதிலெல்லாம் பிறக்கிறது. இப்போ ஒரு வாழைப்பழம் சீப்பு நிறைய வச்சுருக்கேன் டேபிள் மேலே அப்படின்னு சொன்னால் அந்த வாழைப்பழம்னு தெரிஞ்சுக்கிறதும் வாழைப்பழத்தை பார்க்குறதும் அது வாழைப்பழத்தை எப்படி இருக்குதுன்னு தூக்கி பார்க்குறதும் அது என்ன பண்ணும், ஞான யோகத்துக்கு அடிப்படை தான் அது வழிவகுக்கும். அதனால் ஆச்சாரியர் அனுகிரகத்தை முதல்ல பரிபூர்ணமாக கிடச்சிது, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் தெளிவாக தொடர்ந்து மாறுபாடு இல்லாமல் செய்து கொண்டு வரும்பொழுது தன்னடைவே அங்கே ஞானம் முளைக்கும். ஞானத்தின் தொடர்ச்சியாக பக்தி பெருகும். அந்த பக்தி பெருகும் பொழுது 6வது அத்தியாயம் அடுத்தது 7வது அத்தியாயம் இது ரெண்டுத்திலையும் பக்தி வரைக்கும் 6, 7, 8, 9, 10, 11, 12 அதாவது 7லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற அந்த 6 அத்தியாயத்தில் பெருமாள் யோகம் பக்தி யோகம் எப்படி தான் பண்ண முடியும், இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு அடிப்படை அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்கிறார். இதற்கு தொடர்புடையதாக அடுத்த பதிவுலேருந்து ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.